இந்த சண்டை கூச்சல் குழப்பத்துக்கு இது ஒருத்தவங்க. நான் பாரு சொல்றேன். பாரு எப்பவுமே எல்லார் கூடயும் சண்டைக்கு போறது. வாட்டர்மெலன் ஸ்டாராக கண்டிப்பா இந்த வீடு தேவை கிடையாது ஆக்சுவலா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாமினேஷனை ஓப்பனாக வைக்கலான்னு பிக் பாஸ் முடிவு பண்ணாருங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பிக் பாஸுக்கே ஷாக் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஓப்பன் நாமினேஷனை எவ்வளோ சேஃபாக விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக விளையாண்டாங்க. சரி, உள்ளே இருக்கவங்க சேஃபாக தான் விளையாடுவாங்கன்றது தெரிஞ்ச கதை தான். ஆனால் வெளியிருந்து ஒரு 4 பேரை இப்போ வைல்டு கார்டு என்ட்ரிஸாக அனுப்பியிருக்காங்கல்ல, இவங்களாவது சூப்பராக விளையாடுவாங்கன்னு பார்த்தா இவங்களுமே முட்டாள்தனமாக விளையாடிருக்காங்க. அந்த முட்டாளுங்க யாருன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. சரி, யார் முதல்ல ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நடுவில் இருந்து கனியக்கா வராங்க. ஆர்டராக போனாதான் நம்மளுக்கு யார் எந்த ஆர்டரில் போகிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கனியக்கா இதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா தெரியல, முதல்ல நான் வரேன்ற மாதிரி வேகமாக வந்துட்டாங்க. வந்தவங்க சூப்பராக மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்கங்க. அதாவது வெளியிருந்து வந்தவங்களாம் இந்த சீசனு கூச்சல் குழப்பமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நெகட்டிவாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நெகட்டிவா போறதுக்கு முக்கிய காரணம், சண்டைலாம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் பார்வதி. நான் பார்வதியை சொல்றேன், திவாகரை சொல்றேன்னு ஆரம்பிச்சு விட்டாங்களா, நம்ம ஆளுங்க எல்லாருமே புடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆமாங்க சத்தமா இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே எஃப்ஜி அந்த சத்தத்தை ஏற்படுத்தலையா, பார்வதி மட்டும் தான் ஏற்படுத்தினாங்களா? சரி, பார்வதி திவாகரா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வெறுப்பு இருக்கு, அதனால சொல்றீங்கன்னு கூட எடுத்துக்கலாங்க. ஓகேவா? முதல்ல சொல்றவங்க தப்பு கிடையாது. ரெண்டாவது பார்வதியும் திவாகரையும் சொல்றது கூட தப்பு கிடையாது. மூணாவதா வரவங்க சொல்றதும் தப்பு கிடையாது. ஏன்னா எப்படியாவது முதல்ல பார்வதியை நாமினேஷனுக்குள்ள வர வச்சிடலான்னு சொல்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ 3 பேர் கூட தப்பா எடுத்துக்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் வர எல்லா முட்டாளுங்களும் பார்வதி திவாகர்னே சொல்றீங்களே, எந்த ஆர்டர்னு கண்டுபிடிக்க முடியலங்க. இல்லைன்னா யார் அந்த முட்டாள்தனத்தை பண்ணான்றதை நம்ம சொல்லிடலாம். முதல்ல 3 பேர் யார் வந்தா, 4ஆவதா யார் வந்தா, 5ஆவதா யார் வந்தான்றது தெரியல. ஏன்னா அவங்க ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டக்குன்னு நம்மளுக்கு அவங்க எந்திரிச்சு வரதெல்லாம் காமிச்சா டைம் வேஸ்ட்ன்றதுக்காக எல்லாருமே அந்த இடத்துல நிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்கல்ல. அதனால யார் எந்த நேரம் வந்தாங்கன்னு தெரியல. இப்ப 3 பேர் பார்வதி திவாகரை நாமினேட் பண்றது பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன்னா முதல்ல நாமினேஷன்ல இவங்களை லாக் பண்ணு, நம்மளுக்கு காரணம் இருக்கு, நாம் லாக் பண்ணுன்னு வர வச்சிடலாம். அடுத்தவங்களுக்கும் பார்வதி திவாகரை தான் பிடிக்காதுன்னே வச்சுக்கோங்க. அடுத்து 4ஆவதா வரவங்களுக்கு, 5ஆவதா வரவங்களுக்கு, 6ஆவதா வரவங்களுக்கும் பார்வதி திவாகரை தான் பிடிக்கல, அவங்கள தான் நாமினேட் பண்ணணும் நீங்க நினைச்சா கூட ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சீசன் பார்த்திருக்கோம். அந்த சீசன்லாம் சூப்பரா ஒரு கேம் விளையாடுவாங்க. அது என்னன்னா, இவங்க வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு இவங்களுக்கு தோணுதுன்னு வைங்க. உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தங்களுக்கு நம்ம வெளியே போயிடுவோம்னு தோணுது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒருத்தருக்கும் மக்கள் மத்தியில சப்போர்ட் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள நேக்கா நம்ம நாமினேஷன்ல வர வச்சிடணும். மற்றவங்க பண்ணலனாலும் சரி, நம்ம நாமினேஷன்ல சூப்பரா வர வச்சிட்டோம்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவ்வளோ கேல்குலேட்டிவா யோசிச்சு நாமினேஷன்ல கொண்டு வருவாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த கேல்குலேட்டிவா யோசிக்கிற கெப்பாசிட்டியே இல்லைங்க. எதை வச்சு தெரியுமா சொல்றேன்? அரோரா நாமினேஷனுக்கே வரலங்க. எங்க ஒரே ஒரு ஓட்டு எடுத்தா கூட நாமினேஷனுக்குள்ள வந்துடலாங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படி பண்ணிட்டாரு. ஏண்டா என்கிட்டயே சேஃப் கேம் ஆடுறீங்களா, நிறைய ஓட்டு வந்தா தான் நாமினேஷனுக்கு வருவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு ஓட்டு எடுத்தவன கூட நாமினேஷன்ல கொண்டு வரன்ற மாதிரி அவர் எல்லாரையும் கொண்டு வந்துட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பிரவீன் ராஜ் கான்ஃபிடென்ட்டா இருக்காரா என்னன்னு தெரியல. சிலருக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. சரி, நான் பிரவீன் ராஜே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். பிரவீன் ராஜ் நாமினேஷனுக்கு வராருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் யோசிக்கல, அதுதான் விஷயம். பிரவீன் ராஜ் நாமினேஷனுக்கு வரதுன்னு ஆயிடுச்சுன்னா, ஐயோ நம்மளுக்கு ஓட்டு கம்மி என்ன பண்றது, அரோராக்கு இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, அரோராவை கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே நடக்கலங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரோராவை வீக்கா இவங்க யோசிக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அரோரா இந்த வீட்டில் எதுவுமே பண்ணலன்னு எல்லாருமே ஏறக்குறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அரோரா எதுவுமே பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் இவங்களுக்கு ஏதுவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நம்ம வெளியே உட்காந்து இந்த கேமை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்க, அரோராவும் துஷாரும் உள்ள உட்காந்து கேமை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஏசிலாம் வருதாப்பா, இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்காப்பான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படி கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? என் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது தெரியாதா? அப்ப இவங்க 2 பேர் எந்த கேமும் விளையாடலன்னு வெளியே போயிருக்கு போல. அப்ப இவங்களையும் நம்ம நாமினேஷன்ல கொண்டு வரலாம், இவங்க போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறாங்களா என்னன்னே தெரியலங்க. எப்படிங்க நான் கேட்கிறேன், எப்படி அரோராவை நீங்க நாமினேஷன்ல மிஸ் பண்ணுவீங்க? அப்ப அரோரா சூப்பரான கேம் விளையாடிட்டாங்களா? இப்ப சுபிக்ஷாவை நீங்க நாமினேஷன்ல கொண்டு வரலன்னா என்னால புரிஞ்சுக்கவாது முடியுது. ஏன்னா சுபிக்ஷா ஏதோ கேம்னு வந்தா இது பண்றாங்க, மெனக்கேடுறாங்க. அதாவது அவங்க பண்றது எல்லாமே பாசிட்டிவா முடியுது, நெகட்டிவா முடியுதுன்றதை விட்டுருங்க. அதாவது கேம்ல எல்லா கேம்லயும் சுபிக்ஷா ஜெயிக்கல, ஆனா அந்த பொண்ணு எஃபர்ட்டாவது போடுது, ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணணும்ட்டு. அரோரா என்ன எஃபர்ட் போட்டாங்க இது வரைக்கும் இந்த வீட்டில்?
அரோராவையே நாமினேஷன்ல கொண்டு வரலன்னா நீங்க என்ன அளவுல ஒரு நாமினேஷன் ப்ராசஸை நடத்தியிருக்கீங்க, என்ன அளவுக்கு நாமினேட் பண்ணியிருக்கீங்க. இதுல சூப்பரா பண்ணது என்ன கேட்டா கமருதீன் தாங்க. கமருதீன், துஷார் இவங்க 2 பேர் கூட பாராட்டலாங்க. ஏன்னா கமருதீன் விக்கல்ஸை கொண்டு வந்துட்டாரு, விக்கல்ஸ்க்கு ஒரு ஓட்டை வாங்க வச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து துஷார் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, பிரவீன் ராஜை கொண்டு வந்துட்டான். ஆனா துஷார் ஏற்கனவே பிரவீன் ராஜ் கூட போன வாட்டி தலையா இருக்கும் போது ஒரு பஞ்சாயத்து, அதனால கொண்டு வந்துட்டான். இவங்களாவது பரவாயில்ல, கொஞ்சமாவது வித்தியாசமா கொண்டு வந்தாங்க. அப்பயும் பிரவீன் ராஜ் எஃப்ஜேலாம் என்ன தெரியுமா நினைச்சாங்க, நமக்குலாம் ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு, நம்ம மாட்ட மாட்டோம். வியானா எஃப்ஜேவை கொண்டு வந்தாங்க, அதையும் பாராட்டணும். உண்மையாலே எஃப்ஜேவை கொண்டு வந்துட்டாங்க. பிரவீன் ராஜ் எஃப்ஜேலாம் ஒரு ஓட்டு தான், அப்பா நம்ம நாமினேஷன் வரமாட்டோம், 2 ஓட்டு எடுத்தவங்க அப்படி இல்லைன்னா நிறைய ஓட்டு எடுத்தவங்க தான் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் 4 பேர் தாங்க நாமினேஷனுக்கு வந்திருப்பாங்க. அதனால பிக் பாஸ் கடுப்பாயிட்டாரு. என்னடா ஒரு ஓட்டு போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா, ஒரு ஓட்டு எடுத்தாலும் சரி எல்லாரையும் நாமினேஷனுக்கு கொண்டு வரன்னு கொண்டு வந்துட்டாரு. கானா வினோத், ரம்யா ஜோ எல்லாரையும் நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாரு. ஏறக்குறைய நாமினேஷன்ல வராததுன்னா இந்த அரோரா தப்பிச்சிருச்சுங்க. அதை தாண்டி வந்து யாரு, சுபிக்ஷா வரல. சுபிக்ஷா கேமுக்கே வராம இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து சுபிக்ஷா பெருசா யார்கிட்டயும் பகையை சம்பாரிச்ச மாதிரியும் இல்ல, கேமும் டீசென்ட்டா விளையாடுறாங்க, பயங்கரமா விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியாது, டீசென்ட்டா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அரோராவை எப்படி மிஸ் பண்ணாங்க சத்தியமா எனக்கு புரியலங்க. ஒண்ணுமே இல்ல, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்றத கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்ப லைனா 15 பேர் வந்து ஓட்டு போட போறாங்க. முதல்ல ஒரு 10 பேர் கூட வேகமா அவங்களுக்கு தோன்றதை டக்குன்னு போட்டுட்டாங்க. ஆனா கடைசி வர ஒரு 5 பேராவது யோசிக்கலாம்ல, இன்னும் யாரெல்லாம் நாமினேஷன்ல தப்பிச்சிருக்கா, அரோரா தப்பிச்சிருக்காடா, அரோரா எப்படா தப்பிப்பா, அரோரா மாதிரி ஆளுங்களெல்லாம் நாமினேஷனுக்கு கொண்டு வரணும்னு அந்த கடைசியா வந்தவங்க கூட அரோராக்கு ஓட்டு போடல பாருங்களேன். இப்ப எந்த ஆர்டர்னு பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஆர்டர்ல இவங்க வந்தாங்கன்னே தெரியலங்க, எல்லாரும் இஷ்டத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது ஆர்டரா வந்தா கூட பரவாயில்ல, முதல்ல அவங்க உட்காந்துட்டு இருக்க பொசிஷன் ஆர்டர்ல வந்தா கூட யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதை நம்ம கெஸ் பண்ணலாம். இவங்க கூட்டத்தோட கூட்டமா நம்மளுக்கு அந்த எடிட்டிங் பேட்டர்ன்ல காமிச்சிட்டாங்களா, சோ யாரு எப்படி ஓட்டு எந்த ஆர்டர்ல ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதுக்கு அரோராவை மிஸ் பண்ணாங்க? அரோராவை மிஸ் பண்ணது உண்மையிலே தப்புங்க. அதே மாதிரி துஷாருக்கு ஒரே ஒரு ஓட்டாங்க. அந்த துஷார் ஓட்டை யாரு போட்டாங்க சட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. துஷாருக்கு ஒரே ஒரு ஓட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், துஷாருக்கு ஒரு ஓட்டு தானாடா, மத்தவங்களாம் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? துஷாருக்கு யாரு ஓட்டு போட்டிருக்கான்னு பாத்துட்டங்க, ரம்யா ஜோ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ரம்யா ஜோ கொஞ்சமாவது வித்தியாசமா யோசிச்சு இதை பண்ணாங்கன்னு பாராட்டவாது செய்யலாம். சரி, எவ்வளவு ஓட்டு யாருக்கு வந்திருக்குன்றத சொல்றேன் கேளுங்க. பார்வதிக்கு 13 பேர் ஓட்டு போட்டுட்டாங்க, திவாகருக்கு 11 பேர் ஓட்டு போட்டுட்டாங்க, சபரிக்கு 2 ஓட்டு வந்திருக்குங்க, விக்ரம்க்கு 2 ஓட்டு, கெமிக்கு 2 ஓட்டு, வியானாக்கு 2 ஓட்டு, கமருதீனுக்கு ஒரே ஓட்டு, துஷாருக்கு ஒரே ஓட்டு, எஃப்ஜேக்கு ஒரே ஓட்டு, ரம்யாக்கு ஒரே ஓட்டு, பிரவீனுக்கு ஒரே ஓட்டு, வினோத்துக்கு ஒரே ஓட்டுங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கமருதீனுக்கே ஒரு ஓட்டா மாறிடுச்சுங்க. போன வாரம் 10 ஓட்டு போட்டாங்க, இந்த வாரம் ஒரு ஓட்டு. சரி, இந்த வாரம் அமைதியா இருந்தாதுன்னு கூட வச்சுக்கோங்க. மாறி பார்வதி திவாகருக்கே ஓட்டு போட்டிருக்காங்க. எஃப்ஜேக்கெல்லாம் ஒரு ஓட்டு தானா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது இந்த புதுசா வந்த 4 பேராவது எஃப்ஜேக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்லங்க. யோசிச்சு பாருங்க, எஃப்ஜே பிரச்சனையே பண்ணலையா? பார்வதி திவாகர் பிரச்சனை பண்ணாங்கங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டது சரிதாங்க. ஆனா இவ்வளவு ஓட்டு வந்துருச்சே, நம்ம எஃப்ஜே மாதிரி ஆளையும் நாமினேஷன்ல ஸ்ட்ராங்கா கொண்டு வரணும்ன்றதுக்காக புதுசா வந்தவங்களாவது எஃப்ஜே பேரை சொல்லியிருக்கலாம்ல. புதுசா வந்த பிரஜினி எஃப்ஜே கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிட்டாரு, அவர் எங்க சொல்ல போறாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த புதுசா வந்ததுல சாண்ட்ரா, பிரஜினு, இதை தாண்டி அந்த திவ்யா கணேஷ், இவங்க 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு கனியக்காவோட டீம் கூட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதாவது டீம் கூட, கனியக்கா கூட இல்ல, டீம் கூட ஐக்கியமான மாதிரி தான் தெரியுது. இதை பத்தி நீங்க நினைக்கிறதா சொல்லுங்க.